உலகநாயகன் கமல்ஹாசன் தன்னுடைய சிறந்த 4 படங்கள் தேர்ந்தெடுத்து அந்த கலைஞர்களுடன் கலந்துரையாடி வருகிறார் என்பதை நேற்று சொல்லியிருந்தேன். நேற்று அதன்படி ராஜபார்வை திரையிடப்பட்டது. அதில் நடித்திருந்த கலைஞர்கள், டெக்னீஷியன்கள் எல்லோருமே வந்திருந்தார்கள். பிஆர்ஓ முதற்கொண்டு வந்திருந்தார். பிஆர்ஓ ஃபிலிமிஸ் ஆனந்தன் காலமாகிவிட்டதால் அவருடைய பையன் டைமண்ட் பாபு அவர்களை மேடைக்கு அழைத்து கௌரவித்தார். கமல்ஹாசன் கைகுலுக்கி கௌரவித்தார். இதை பார்த்து ரொம்பவும் பெருமைப்பட்டு கொண்டார் டைமண்ட் பாபு. மற்ற கலைஞர்களும் என்னுடன் கைகுலுக்கி எனக்கு கௌரவம் செய்தார்கள். இதை பார்த்து நான் மிகவும் நெகிழ்ந்து போனேன் என்று என்னிடம் சொன்னார். ரைட்டு, இன்றைக்கி ஒரு படம் இருக்குது. இன்றைக்கும் அந்த கலைஞர்களுடன், அந்த படத்தில் நடித்த கலைஞர்களுடன் கலந்துரையாடுகிறார் உலகநாயகன். சரி, தக் லைஃப் மணிரத்னம் டைரக்ஷனில் கமல்ஹாசன் நடிக்கிற படம். முக்கியமான கேரக்டரில் துல்கர் அவர் நடிப்பதாக இருந்தது. இப்போ துல்கர் மலையாள படங்களில் ரொம்பவும் பிஸியாக இருப்பதால் அந்த கால் ஷீட் அவருக்கு, அந்த கால் ஷீட் தேதிகள் அவருக்கு ஒத்து வரல. இப்போ செர்பியா போயிருந்த படக்குழுவினர் அந்த லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு அவங்களும் திரும்பிட்டாங்க. இப்போ எலெக்ஷன் வேறு தேதியை அறிவித்து அதற்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் செர்பியாவுக்கு உடனடியாக செல்லும் அந்த இது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே தக் லைஃப்பில் இந்த துல்கர் சல்மான் போன இடத்துக்கு இன்னொரு நடிகரை போட்டாக வேண்டும். யாரை போடுவது என்று யோசித்து கொண்டிருந்தார்கள். விளம்பர படத்தில் நடிப்பதற்காக வெளிநாடு சென்றிருந்தார் நமது எஸ்டிஆர் சிலம்பரசன். டிஆர் சிலம்பரசன் வெளிநாடு போயிருந்தார். நேற்றே வந்துவிட்டதும் அவர் பல படங்கள் பற்றிய டிஸ்கஷன் அதெல்லாம் நடந்தது. நண்பர்களுடன் பேசினார். நண்பர்களும் கலந்துரையாடினார்கள். இன்னென்ன மாதிரி நிலைமை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதற்கிடையில் அவருக்கும் தக் லைஃப் குழுவினருக்கும் இடையே ஒரு பேச்சு நடந்திருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தையில் துல்கர் சல்மான் நடித்த கேரக்டரை இவர் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு செய்து அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. ஜெயம் ரவியினுடைய கேரக்டர் அவ்வளவாக அது கேமியோ ரோல் மாதிரி தானா அந்த படத்தில். ஆகையினால அவர் இதை குறைச்சிக்கிட்டு அந்த குறைக்கப்பட்ட கேரக்டருடைய நீளத்தை சிலம்பரசனுக்கு கொடுத்துடலாம், கொஞ்சம் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கதை விவாதத்தில் கலந்து கொண்டவர்களெல்லாம் கருத்து சொல்ல, மணிரத்னம் கமல்ஹாசனிடம் சொல்ல, கமல்ஹாசன் எஸ்டிஆரிடம் பேசியிருக்கார். சிலம்பரசனிடம் என்ன பேசினார் என்பது அந்த இருவருக்குமே தெரியும். அவர் இப்போ தக் லைஃப்பில் நடிக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு கிடச்சிருக்கு. அவங்க 2 பேரும் பேசியதில் ஒரு புரிந்துணர்வு ஏற்பட்டு தக் லைஃப்பில் எனக்கு ஈக்குவல் சமமான கேரக்டர் அது நீ நடித்தா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னோன்னா சிலம்பரசனுக்கு மிகவும் சந்தோஷமாகிவிட்டது. ஏன்னா அவருடைய மெண்டர் கமல்ஹாசன் தனக்கு ஒரு முன்னுதாரணமாக, தன்னுடைய உதாரண புருஷராக திகழ்கிறவர். அவருக்கு இந்த மாதிரி சொன்னதும் ரொம்பவுமே புலகாங்கிதம் அடைந்து விட்டார். கால் ஷீட் தேதிகளெல்லாம் பார்த்தாரு. உலகநாயகன் கமல்ஹாசன் கம்பெனி தயாரிக்கிற படம் இன்னொன்று இருக்குது. அந்த படத்தில் எஸ்டிஆர் தான் முக்கியமாக ஹீரோ. அந்த படத்துக்காக அவர் நிறைய தாடி வளர்த்துருக்காரு, இதெல்லாம் பண்ணியிருக்காரு. இப்போ அதே தாடியுடன் இந்த படத்தில் தக் லைஃப்பில் நடித்தா சரிப்பட்டு வருமா, இந்த மாதிரி பலவிதமான டிஸ்கஷன்லாம் நடந்திருக்கு. அதை எப்படி செதுக்கணும், அந்த கேரக்டரை எப்படி செதுக்கணும் அப்படிங்கிறத கமல்ஹாசனும் மணிரத்னமும் பேசி ஒரு முடிவுக்கு வந்திருப்பதாக நமக்கு சொன்னாங்க. அதன்படி இந்த படத்தில் எஸ்டிஆர் சிலம்பரசன் நடிக்கலாம் அப்படின்னு இந்த வட்டாரத்தில் முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த மற்ற படங்களில் நடிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நம்ம வேல் பிக்சர்ஸ் ஐஸ்வரி கணேஷ் எஸ்டிஆர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அது ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. ஃபைனான்சியர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு வலுவான அமைப்பை அமைச்சிருக்காங்க. அந்த அமைப்பினுடைய புகாருக்கு ஆளானவர், அந்த அமைப்பில் யாராவது புகார் பண்ணினா, அந்த நடிகர் மீது யாராவது புகார் பண்ணினா, அந்த அமைப்பினுடைய அனுமதி இல்லாமல் அவரை எந்த படத்துலையும் நடிக்க விட மாட்டாங்க. அப்படி ஒப்பந்தம் செய்தால் அந்த படத்துக்கான பணம் ஃபைனான்ஸ் இருக்குல்ல, யாருமே செய்ய மாட்டாங்க. நீ வெளியே போய் வாங்கிக்கலாம். இந்த அமைப்பில் சேராத இப்போ ஃபைனான்சியர்லாம் இருப்பாங்கல்ல,
அவங்கள்ட்ட நீ கடன் வாங்கி நடந்தால் இவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கும் தடை போடுவாங்க. அதை அந்த தடைகளெல்லாம் உடைத்து எரிந்து மறுபடியும் அந்த படத்தில் நடிக்க வர்றதுங்கிறது அந்த நடிகருடைய திறமையை பொறுத்து இருக்குது, சங்கங்களுடைய வலிமையை பொறுத்து இருக்குது. ஆனால் இந்த சங்கம் மிகவும் வலிமையான சங்கம். இந்த சங்கத்துக்கு ரெட் ஜெயின்டினுடைய ஆதரவு இருக்குது. இந்த ரெட் ஜெயின்டினுடைய ஆதரவை மீறி இப்போ அவங்க நடவடிக்கை எடுக்க முடியுமா, ஃபைனான்சியர்கள் நடவடிக்கை எடுக்க முடியுமான்னா முடியும். ஆனாலும் எதுக்கு வீணாக ஒரு வம்பு, ஒதுங்கிக்கலாம். நம்ம சொன்னால் அவங்களும் கேட்பாங்க, அவங்க சொன்னால் நாமளும் கேட்டுக்கணும். அப்படி இந்த பரஸ்பர புரிதல் இருக்குது பார்த்தீங்களா, அதன்படி அந்த அசோசியேஷன் இருக்குது. இந்த அசோசியேஷனுக்கு இந்த விவகாரம் வந்தது. எஸ்டிஆர் அதாவது ஐசரி கணேசனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு நடிக்கணும் அப்படிங்கிறத ஐசரி கணேசன் பிராது கொடுத்துருக்காரு. அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இப்போ அந்த குமார் இது கொரோனா குமாருங்கிறது தான் அந்த படம். அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு தான் இவர் ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்க நம்ம எஸ்டிஆரை. ஆனால் எஸ்டிஆர் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாள் கூட அந்த ஷூட்டிங்கில் நாங்கள் நடிக்கலை, அவர் நடிக்கலை, படத்திலே நடிக்கலை, எந்த சீனும் நடிக்கலை. அப்படி இருக்கும்போது அது எப்படி எங்களை எங்களை அதை கட்டுப்படுத்தும்? காசு கொடுத்துருக்கானா பேசி தீர்த்துக்கலாம், அதை எதை வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் நடிக்கவே கூடாது, என் படத்தில் நடிச்சுட்டு தான் நீ இதுக்கு இது பண்ணணும், இல்லாட்டி அது மொத்த படத்தையும் கொடுக்கணும்னு சொல்கிறது என்ன நியாயம்? நான் நடிக்கவே இல்லையா அந்த படத்தில், நான் எப்படி காசு கொடுக்கறது அப்படிங்கிறது எஸ்டிஆருடைய வாதமாக இருக்கிறது. அவரோ ஐசரி கணேஷோ மொத்தம் 3 படம் ஒன்றால் நான் இந்த மாதிரி நஷ்டப்பட்டிருக்கேன். இது ஒரு வாதத்துக்காக சொல்கிற இது. 3 படத்துக்கு என்னால் நஷ்டம் ஒன்றால் நஷ்டம் வந்திருக்கு அப்படி இப்படிங்கிறதெல்லாம் ஒரு வாதத்துக்காக வைக்கிற இதுதானே தவிர அது அர்த்தமானது இல்லை. அதனால் அந்த வாதம் எடுபடலை. இன்னொன்று, ஐசரி கணேஷுக்கும் உலகநாயகன் கமல்ஹாசனுக்கும் நல்ல புரிந்துணர்வு இருக்கிறது. 2 பேருமே திக் ஃப்ரெண்ட்ஸு. இவர் சொன்னால் அவர் கேட்பார், அவர் சொன்னால் இவர் கேட்பார். அப்படிப்பட்ட நிலையில் இவருடைய படத்துக்கு நம்ம தடை சொல்லலாமா, எஸ்டிஆரை நடிக்கக்கூடாதுன்னு சொல்லலாமா அப்படிங்கிற ஒரு டைலமாவும் இருக்குது ஐசரி கணேஷுக்கு. ஆனாலும் அந்த கெத்து விடாமல் தன்னை ஒரு வலிமையான ஒரு ப்ரொடியூசர், வலிமையான ஆள் அப்படின்னு காட்டிக்கொள்றதில் ஐசரி கணேஷ் ரொம்பவும் பிடிவாதமாக இருக்கார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த ஃபைனான்சியர்கள் அசோசியேஷன் பார்த்தீங்களா, வீணாக ஒருத்தனை நம்ம காயப்படுத்தக்கூடாது, வீணாக ஒருத்தனுடைய எதிர்காலத்தை நாசப்படுத்தக்கூடாது. காசு தானே. அந்த படம் ரிலீஸ் ஆகிற சமயத்தில் பார்த்துக்கலாம். இப்போ நடிக்கக்கூடாது வைக்கக்கூடாது அப்படின்லாம் தடை போடுறது நியாயம் இல்லை. ஆகவே அவர் நடிக்கட்டும், நடந்து படம் முடியறதுக்குள்ளே பலவித மாறுதல்கள் ஏற்படும். அவரே உங்கள் இன்னொரு படத்தில் புதுசாக ஒரு படத்தில் நடித்து கொடுக்குறேன்னு சொன்னால் நீங்கள் வேணாம்னு சொல்ல போகிறீங்களா? இல்லை. ஆகவே வீண் பிடிவாதம் பிடிக்காமல் நீங்கள் அப்படியே சற்று அமைதியாக இருங்கள்னு சொல்லி ஐசரி கணேஷை கட்டுப்படுத்திட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி நமக்கு வந்திருக்கு. அதன்படி பார்த்தால் தக் லைஃப்பில் கமல்ஹாசனுக்கு டஃப் கொடுக்குறவர் எஸ்டிஆர் என்கிறது இன்றைக்கி நமக்கு தெளிவாகி இருக்கிறது. அதாவது நேற்று வந்தார், இன்றைக்கி எஸ்டிஆர் அளவில் அதை முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா எஸ்டிஆர் அவருடைய அம்மாவுடைய சொல் கேட்காம எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டார். அப்பா கூட கேட்டுக்கிறாரு, ஆனால் முதலிடம் அம்மாவுக்கு தான். தாயில் சிறந்த கோயிலும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுபடி இருக்கு. ஆனால் அப்பா மேலே பாசமாக இருக்கார். இதனால் அப்பா மேலே பாசம் இல்லைன்னு நினச்சிடாதீங்க. தன்னை இந்த அளவுக்கு வளர்த்து ஆளாக்கி விட்டவர் டி ராஜேந்தர் தான் அப்படிங்கிறத நல்லா முழுமையாக உள்வாங்கியிருக்காரு. இருந்தாலும் என்னமோ தெரியல, அன்னையின் மீது ஒரு அளவற்ற பாசம். இதனால் டிஆரும் கோச்சுக்கல, சிம்புவும் கோச்சுக்கல, எல்லாம் நல்லா இருக்காங்க. அந்த குடும்பம் ஒரு சந்தோஷமான குடும்பம். நமக்கு இன்னும் ஒரே இந்த குடும்பத்து மீது உள்ள ஒரு வருத்தம் என்னன்னா, இவ்வளோ வயசாகி இன்னும் கல்யாணம் பண்ணாமல் வச்சுட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான். இதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. டக் லைஃப்பில் எஸ்டிஆர் எதிர்பார்க்கலாம். நன்றி, மீண்டும் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.